வணக்கம். நீங்க ஆம், ஒரு சூப்பரான நாவல் எழுதணும்னு நினைக்கிற தி லேர்னரா இருக்கலாம். இல்லனா தியேட்டர்ல உட்கார்ந்து படம் பார்க்கும்போது இந்த கதை எப்படி நம்மள இப்படி கட்டி போடுதுன்னு யோசிக்கிற ஒரு கியூரியஸான ஆளா கூட இருக்கலாம். எக்ஸாக்ட்லி. நீங்க யாரா இருந்தாலும் சரி, இந்த ஆழமான அலசல் உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்னைக்கு நாம ஜான் ட்ரூபி எழுதின தி அனாட்டமி ஆஃப் ஸ்டோரி, அதாவது ஒரு மாஸ்டர் ஸ்டோரி டெல்லரா ஆகிறதுக்கான 22 படிகள் அப்படிங்கிற புத்தகத்தை தான் ரொம்ப டீப்பா பேச போறோம். ஆமா, இந்த புக் கதைகளை பத்தின நம்மளோட மொத்த பார்வையையும் மாத்தக்கூடிய ஒண்ணு. ஆனா ஆரம்பத்திலேயே உங்களுக்கு ஒரு சின்ன ஷாக் கொடுக்கலாமா? பல வருஷமா, அதாவது அரிஸ்டாட்டில் காலத்திலிருந்து நாம கேட்டு பழகின அந்த 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு இல்லையா? ஆமா, தொடக்கம், நடுப்பகுதி, முடிவென்ன பிரிப்பாங்க, அதுதான். கரெக்ட். அந்த மெத்தட் ஒரு தப்பான, ரொம்பவும் மெக்கானிக்கலான ஒரு விஷயம்னு இந்த புக் சொல்லுது. உங்களால நம்ப முடிகிறதா? ஆ ஆக்சுவலா இது ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தா ஒரு நல்ல கதை அப்படிங்கிறது வெறும் என்டர்டெயின்மெண்ட் மட்டும் கிடையாது. அது மனுஷங்களோட சைக்காலஜியும் அவங்க எப்படி வளர்றாங்க அப்படிங்கறதையும் காட்டுற ஒரு மேப். அதாவது நம்ம வாழ்க்கையில வர சிக்கல்களை நாம எப்படி ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இமோஷனல் கைடு, அப்படிதானே? எக்ஸாக்ட்லி. ஜான் ட்ரூபி அதத்தான் ரொம்ப ஆழமா சொல்றாரு. கதைய கொண்டு போய் ஒரு 3 பெட்டிக்குள்ள அடைக்கும்போது அந்த உயிரோட்டம் போயிடுது. ஆமா, உயிர் போயிடுது. அந்த உயிரோட்டத்தை எப்படி திரும்ப கொண்டு வர்றது அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்தோட கோர் ஐடியா. ஓகே. அந்த 3 பெட்டி கான்செப்ட் ஏன் வேலை செய்யாதுன்னு நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாவே பார்ப்போம். பொதுவா என்ன பண்ணுவாங்க? 30 பக்கம் ஒரு ஆக்ட், அப்புறம் நடுவுல 60 பக்கம் 2வது ஆக்ட், கடைசி 30 பக்கம் கிளைமேக்ஸ், இப்படி ஒரு கணக்கு வச்சிருப்பாங்க. இதுல என்ன தப்புன்னா, ஒரு கதையை இப்படி கட் பண்ணும்போது அது ரொம்ப எபிசோடிக் ஆயிடுது. அதாவது தனித்தனி துண்டுகளா மாறிடுது. அந்த தொடர்ச்சியான எமோஷன் மிஸ் ஆகுது இல்லையா? அதுதான் மெயின் ப்ராப்ளம். ஒரு உண்மையான கதை அப்படிங்கிறது ஃபேக்டரியில செய்யப்படுற மெஷின் கிடையாது. அது ஒரு உயிருள்ள உடல். உயிருள்ள உடல் கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அதனாலதான் புக் டைட்டிலேயே கதையின் உடற்கூறியல், அதாவது அனாட்டமி ஆஃப் ஸ்டோரின்னு வச்சிருக்கார். இப்போ நம்ம உடம்புக்கு மூளை, இதயம், நரம்புகள்லாம் எப்படி தேவையோ அதே மாதிரி தான் ஒரு கதைக்கும் பல உறுப்புகள் தேவைப்படும். ஆமா. உதாரணத்துக்கு கதையோட கருப்பொருள், அதாவது தீம் தான் மூளை. அதுதான் மொத்த கதையும் கண்ட்ரோல் பண்ணுது. ஓ, அப்போ கேரக்டர்ஸ் தான் இதயம். கரெக்ட். கதாநாயகனும் மத்த கதாபாத்திரங்களும் சேர்ந்துதான் அந்த கதைக்கு ரத்த ஓட்டத்தை கொடுக்கறாங்க. அப்போ கதையில அப்பப்போ நடக்கிற சில வெளிப்படுத்தல்கள் இருக்குமே, அதாவது புது புது உண்மைகள் தெரிய வருது. ரெவலேஷன்ஸ்னு சொல்வோம்ல, அதுதான் நரம்பு மண்டலம். அந்த வெளிப்படுத்துதல்கள் தான் ஆடியன்ஸ்க்கு ஒரு ஷாக் கொடுத்து அவங்கள அலர்ட்டா வச்சிருக்குது. வாவ். அப்புறம் கதையோட அமைப்பு, அந்த ஸ்ட்ரக்சர் அது எலும்புக்கூடு மாதிரி வெளியே தெரியாது, ஆனா மொத்த பாரத்தையும் அதுதான் தாங்கி நிக்குது. கடைசியா நம்ம பார்க்குற காட்சிகள், அந்த சீன்ஸ் தான் தோல். இப்போ யோசிச்சு பாருங்க, த லேர்னர் இந்த உறுப்புகள் எல்லாம் தனித்தனியா பெட்டிக்குள்ள அடைச்சு வச்சா அதுக்கு உயிர் இருக்குமா? வாய்ப்பே இல்ல. அது எல்லாம் ஒன்னோடு ஒன்னு கனெக்ட் ஆயிருந்தா மட்டும்தான் அது ஒரு உயிருள்ள மனுஷன். இதை கேட்குற உங்களுக்கு இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கும். நீங்க ஒரு நல்ல கதையை கேட்கும்போது அது உங்களை ஏன் இவ்வளோ ஆழமா பாதிக்குது? ஏன்னா நீங்க அந்த கேரக்டரோட வலிய, சந்தோஷத்தை ஒரு உயிருள்ள மனுஷனாவே ஃபீல் பண்றீங்க. உண்மைதான். ஒரு மெக்கானிக்கலான செட்டப் அந்த ஃபீலிங்க குடுக்கவே முடியாது. இங்க தான் விஷயம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா மாறுது. கதையோட கரு, அதாவது பிரமிஸ் பத்தி ட்ரூபி சொல்றது ரொம்பவே புதுசா இருக்கு. பொதுவா ஒரு கதையை ஒரே வரியில சொல்றது தான் பிரமிஸ் இல்லையா? ஆமா. ஆனா ஒரு சூப்பரான ஒன் லைனர் கிடைச்சிட்டா மட்டுமே அது பெரிய ஹிட் ஆயிடுமா? அதுதான் நிறைய ரைட்டர்ஸ் பண்ற தப்புன்னு நினைக்கிறேன். ஒரு அட்டகாசமான ஒன் லைன் வச்சுக்கிட்டு ஓகே நமக்கு பெரிய பிளாக் பஸ்டர் கிடைச்சிடுச்சுன்னு ஃபீல் பண்ணுவாங்க. ஆனா நிஜத்துல ஒரு கதை வெற்றி பெறணும்னா வடிவமைப்பு தத்துவம் ரொம்ப முக்கியம். வடிவமைப்பு தத்துவம், அதாவது டிசைனிங் பிரின்சிபல், அது என்ன ஆக்சுவலா? பிரமிஸ் அப்படிங்கிறது மேலோட்டமான விஷயம். ஆனா டிசைனிங் பிரின்சிபல் அப்படிங்கிறது அந்த கதையோட உள்தர்க்கம், அதான் இன்டர்னல் லாஜிக். அதுதான் அந்த கதையோட உண்மையான விதை. அப்போ அந்த விதையிலிருந்து தான் மொத்த கதையும் ஆர்கானிக்கா வளரணும். கரெக்ட். வெறும் ஐடியா பத்தாது. அந்த ஐடியாவை எந்த ஆங்கிள் எப்படி பிரசன்ட் பண்றோம் அப்படிங்கிறது தான் டிசைனிங் பிரின்சிபல். ட்ரூபி கொடுத்திருக்கிற உதாரணங்கள் இதுக்கு செம்ம ஆப்டா இருக்கு. ஜுராசிக் பார்க் எடுத்துப்போம். ரொம்ப நல்ல உதாரணம். டைனோசர்கள் திரும்ப உயிர் பெற்று வந்தா என்ன ஆகும் அப்படிங்கிறது வெறும் பிரமிஸ். ஆனா அதோட டிசைனிங் பிரின்சிபல் என்ன தெரியுமா? பரிணாம வளர்ச்சியில, அதாவது எவல்யூஷன்ல 2 மிகப்பெரிய சக்திகள். ஒன்னு பல மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உலகத்தை ஆண்ட டைனோசர்கள். இன்னொன்னு இப்போ உலகத்தை ஆள்ற மனுஷங்க. எக்ஸாக்ட்லி. இவங்க 2 பேரையும் ஒரு சின்ன தீவுக்குள்ள அடைச்சு வச்சு சண்டையிட விட்டா யார் ஜெயிப்பாங்க?
இதுதான் அந்த படத்தோட டிசைனிங் பிரின்சிபல். சம விளக்கம். இதனால தான் அந்த படம் வெறும் மான்ஸ்டர் படமா இல்லாம யாரு ஃபிட்டா இருக்காங்களோ அவங்க தான் தப்பிப்பாங்க அப்படிங்கிற ஒரு கிளாசிக்கா மாறுச்சு. அதே மாதிரி தி காட்ஃபாதர் படத்தையும் சொல்லலாம். ஒரு மாஃபியா குடும்பம், அவங்களுக்குள்ள நடக்கிற சண்டை, இது வெறும் பிரமிஸ். ஆனா இத ஒரு ராஜா, அவருக்கு 3 பசங்க, மூத்தவன் ரொம்ப கோபக்காரன், 2வது பையன் ரொம்ப பலவீனமானவன், ஆனா குடும்ப பிசினஸே வேணான்னு ஒதுங்கி இருக்கிற அந்த 3வது பையன் மைக்கேல் கொர்லியோனே. ஆமா, அவன் கடைசியில எப்படி அந்த சாம்ராஜ்யத்தோட ராஜாவா மாறுறான் அப்படிங்கிற ஒரு விசித்திர கதையோட, அதாவது ஃபேரிடேல் உத்தியில சொன்னதுதான் அதோட டிசைனிங் பிரின்சிபல். வாவ்! அதனாலதான் காட்ஃபாதர் மத்த கேங்ஸ்டர் படங்கள்ல இருந்து தனித்து நிக்குது. ஒரு ஃபேரி டேல் ஸ்ட்ரக்சருக்குள்ள ஒரு கேங்ஸ்டர் கதையை ஃபிட் பண்ணது எவ்ளோ பெரிய ஜீனியஸ். ஆமா, ஆனா அந்த டிசைனிங் பிரின்சிபல்ல இருந்து தான் கேரக்டர்ஸ் உருவாகணும்னு சொல்லும்போது ட்ரூபி இன்னொரு முக்கியமான விஷயத்தை உடைக்கிறாரு. ஹீரோவை மட்டும் தனியா உட்காந்து யோசிச்சு உருவாக்குறதும் அப்புறம் அவனுக்கு ஒரு வில்லனை ரெடி பண்றதும் இது ரொம்ப தப்பான அப்ரோச்னு சொல்றாரு. பின்ன எப்படி பண்ணணும்? கேரக்டர்ஸ ஒரு வலைப்பின்னலா உருவாக்கணும். அதாவது கேரக்டர் வெப். ஒரு கேரக்டரோட குணத்தை தனியா விளக்கக்கூடாது. இன்னொரு கேரக்டரோட ஒப்பிட்டு பார்க்கும்போது தான் அவனோட தனித்துவம் என்னன்னு நமக்கு முழுசா புரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்போ நீங்க என்ன சொல்றீங்கன்னா, என் கதையோட ஹீரோ ரொம்ப பாசிட்டிவான தைரியமான ஆளுன்னா என்னோட வில்லன் சும்மா கெட்டவனா இருந்தா பத்தாது. பத்தவே பத்தாது. அவன் அந்த ஹீரோவோட பாசிட்டிவிட்டிக்கு நேர் எதிரான ஒரு குணத்தை, அதாவது ஒரு இருண்ட குணத்தை ரெப்ரசன்ட் பண்ணணும். அப்போதான் அவங்களுக்குள்ள நடக்கிற கிளாஷ் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அப்படிதானே? 100க்கு 100. அதான் அவங்க 2 பேருக்கும் இடையில இருக்கிற முரண்பாடுகள் தான் கதையை நகர்த்தும். இப்ப புரியுது. இதுக்கப்புறம் மாற்றத்தின் எல்லை, அதாவது ரேஞ்ச் ஆஃப் சேஞ்ச் அப்படிங்கிற கான்செப்ட் வருது. அப்படின்னா ஒரு ஹீரோ கதையோட கிளைமேக்ஸ்ல திடீர்னு ஒரு மேஜிக் நடந்த மாதிரி திருந்துற மாட்டான். அவனோட அந்த மாற்றம் கதையோட ஆரம்பத்திலேயே முடிவு செய்யப்பட்டுருது. ஓ, ஆரம்பத்துல அவனுக்கு என்ன பலவீனம், என்ன தேவை இருக்கோ அதுதான் கதையோட முடிவுல சுய வெளிப்பாடா மாறுதா? ஆமா, இத மறுபடியும் காட்ஃபாதர் படத்துக்கு கனெக்ட் பண்ணலாம். சரி, சொல்லுங்க. மைக்கேல் ஆரம்பத்துல தன் குடும்பத்தோட வன்முறைய ரொம்ப வெறுக்கிறான். அதுதான் அவனோட பலவீனம் மற்றும் முரண்பாடு. ஆனா அதே சமயம் தன் குடும்பத்தை காப்பாத்தணும் அப்படிங்கிற பெரிய தேவையும் அவனுக்கு இருக்கு. இந்த ரெண்டுக்கும் நடுவுல அவன் மாட்டிட்டு முழிக்கும் போது அவன் எடுக்கிற ஒவ்வொரு சின்ன முடிவும் அவனை கொஞ்சம் கொஞ்சமா மாத்துது. கடைசியில தன் குடும்பத்தை காப்பாத்த எல்லாரையும் கொடூரமா கொன்னுட்டு அவனுக்கு சுத்தமா பிடிக்காத அந்த காட்ஃபாதர் பதவியில அவனே போய் உட்கார்றான். இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் தான் கதையோட உயிர். இது நம்ம வாழ்க்கையோட கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். தி லேர்னர், நீங்க உங்க வாழ்க்கையில சந்திக்கிற முரண்பாடுகள் உங்களை எப்படி செதுக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு சுத்தமா பிடிக்காத ஒரு சூழ்நிலை வரும்போது நீங்க எடுக்கிற முடிவு தான் உங்களுடைய மாற்றத்தின் எல்லைய டிசைன் பண்ணுது. ஆமா. இப்போ ஒரு முக்கியமான கேள்வி வருது. ஒரு கதையோட ஒரு மெசேஜ் அல்லது நீதியை சொல்லணும்னா அதை எப்படி சொல்றது? ஹீரோ திடீர்னு கேமராவை பார்த்து உலகத்துல தப்பு பண்ணக்கூடாது, மரங்களை வெட்டக்கூடாது அப்படின்னு டயலாக் பேசுறது ட்ரூபி பயங்கரமா எதிர்க்கிறார் இல்லையா? கண்டிப்பா. ஏன்னா அதுக்கு பேரு ப்ரீச்சிங், மேடையில நின்னு அட்வைஸ் பண்றது. ஒரு நல்ல ரைட்டரோட நீதிநெறிவாதம், அதாவது மாரல் ஆர்கியூமெண்ட் அப்படிங்கிறது வசனங்கள் வழியா வரக்கூடாது. அப்புறம் எப்படி வரணும்? அது அந்த கேரக்டர் பண்ற செயல்கள், அவங்க எடுக்கிற முடிவுகள் மூலமா ஆடியன்ஸ்க்கு போய் சேரணும். ஒரு ஹீரோ தனக்கு பிடிச்சதை அடைய எதை இழக்க தயாரா இருக்கிறான், எந்த வழியே தேர்ந்தெடுக்கிறான், அதுல தான் அந்த கதையோட நீதி இருக்கு. இதுக்கு காசபிளாங்கா படத்தோட கிளைமேக்ஸ் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ஆமா, ரிக் அப்படிங்கிற கேரக்டர் ஆரம்பத்துல யார பத்தியும் கவலைப்படாம தன் பிசினஸ் தன் லாபம்னு சுயநலமா இருக்கிற ஒரு ஆளு. ஆனா அவனோட பழைய காதலி திரும்ப வரும்போது அவனுக்குள்ள ஒரு பெரிய எமோஷனல் போராட்டம் வருது. அந்த இடத்துல ரிக் எடுக்கிற முடிவு தான் அந்த படத்தோட மாரல் ஆர்குமெண்ட். கரெக்ட். தன் சொந்த காதலியோட சந்தோஷமா வாழணுங்கிற தன் தனிப்பட்ட ஆசையை விட்டுட்டு இந்த உலகத்தை நாசிக்களோட அடக்குமுறையிலிருந்து காப்பாத்தணும் அப்படிங்கிற ஒரு பெரிய தியாகத்தை அவன் பண்றான். தன்னிடம் இருக்கிற 2 பாஸ்போர்ட்டையும் தன் காதலிக்கும் அவளோட கணவனுக்கும் கொடுத்து அவங்கள தப்பிக்க வைக்கிறான். ரிக் எந்த இடத்துலயும் நான் இந்த உலகத்தை காப்பாத்த போறேன், நான் ஒரு தியாகின்னு ஒரு பெரிய டயலாக் பேசல. அவனோட அந்த ஒற்றை செயல் நமக்கு மொத்த தத்துவத்தையும் புரிய வச்சிடுது. இதுதான் ஷோ டோன்ட் டெல், சொல்லாதே செஞ்சு காட்டு. ஆனா அந்த ஷோ டோன்ட் டெல் அப்படிங்கிறது வெறும் செயல்களுக்கு மட்டும் கிடையாது, கதை நடக்கிற உலகத்துக்கும் பொருந்தது. அதான் ஸ்டோரி வேர்ல்டு. அது வெறும் பேக்ரவுண்ட் செட் கிடையாது, அதுவும் கதையோட ஒரு அங்கம். ட்ரூபி என்ன சொல்றாருன்னா, நாயகன் ஆரம்பத்துல ஏதோ ஒரு வகையில அடிமைத்தனத்துல இருப்பான். அது பிசிக்கலான அடிமைத்தனமா இருக்கலாம், அல்லது மனரீதியான ஒரு பிளாக்கா கூட இருக்கலாம். கதையோட முடிவுல அவன் சுதந்திரம் அடைவான். இந்த டிரான்சிஷனை அந்த கதை நடக்கிற உலகமும் ரிஃப்ளெக்ட் பண்ணும்.
இது கேட்கவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. உதாரணத்துக்கு த ஷைனிங் படத்தை எடுத்துக்கலாம். ஆமா, அந்த படத்துல ஜாக் நிக்கல்சன் ஒரு பெரிய ஹோட்டல்ல இருக்கிற தோட்டத்தோட ஒரு சின்ன மாடலை மேல இருந்து உத்து பார்த்துட்டு இருப்பார். அந்த தோட்டம் சும்மா அழகுக்காக வச்சு ஒரு பொருள் கிடையாது. தன்னோட மனசுக்குள்ள இருக்கிற குழப்பங்களை, வளைவு நெளிவுகளை அந்த மாடல் காட்டுது. அது மட்டும் இல்லாம கிளைமேக்ஸ்ல தம் பையனை கொல்ல அதே மாதிரி ஒரு நிஜமான பனி தோட்டத்துல ஒரு துரத்திக்கிட்டு ஓடுவாரு. இது எவ்வளவு பிரில்லியண்டான ஒரு கால குறியீடு. அதுதான் குறியீடுகளின் வலை, சிம்பல் வெப். ஒரு குறியீடு தனியா ஒரு இடத்துல மட்டும் வந்துட்டு போகக்கூடாது, மொத்த கதையோடவும் அது பின்னப்பட்டிருக்கணும். லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் கதையில வர்ற அந்த மோதிரம் மாதிரி. கரெக்ட். அது வெறும் மேஜிக் பண்ற ஒரு பொருள் கிடையாது, அது அதிகாரத்தோட ஈர்ப்பை குறிக்குது. அந்த அதிகாரம் எப்படி ஒரு நல்ல மனுஷனை கூட கரப்ட் பண்ணி அழிக்கும் அப்படிங்கறத காட்டும் மைய குறியீடு. அந்த மோதிரம் கதையில இருக்கிற எல்லா கேரக்டர்ஸோட பலவீனத்தையும் டெஸ்ட் பண்ணுது. அதே மாதிரி பிராங்கன்ஸ்டீன் கதையில இருக்கிற முரண்பாடும் செம. ஆமா, உயிருள்ள மனுஷனான டாக்டர் பிராங்கன்ஸ்டீன் ரொம்பவும் கொடூரமா எமோஷன் இல்லாதவரா இருப்பார். ஆனா அவர் உருவாக்குன அந்த இயந்திர மனிதன், அதாவது மான்ஸ்டர், அவரை விட அதிக மனிதநேயத்தோட அன்புக்கு ஏங்குற ஒரு கேரக்டரா இருப்பான். நிஜத்துல அரக்கன் யாரு, அந்த கிரியேட்டரா இல்ல அந்த கிரியேஷனா அப்படிங்கிற ஒரு பெரிய சிம்பாலிக் கொஸ்டினை இந்த கதை கேக்குது. இப்போ இந்த புக்கோட ரொம்ப முக்கியமான பகுதிக்கு நம்ம வரலாம். தி 22 ஸ்டெப் ஸ்டோரி ஸ்ட்ரக்சர். 3 ஆக்ட் ஸ்ட்ரக்சர் வேலை செய்யாதுன்னு சொல்லிட்டார். அப்போ ஒரு கதைய எப்படி நகர்த்துறது? நடுவுல கதை தொய்வடையாம கொண்டு போறதுக்கு தான் இந்த 22 படிகளை அவர் கொடுக்கிறார். நிறைய கதைகள்ல ஆரம்பம் சூப்பரா இருக்கும், கிளைமேக்ஸ் பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா அந்த நடுப்பகுதி இருக்கு பாருங்க, அங்க கதை நகரவே நகராது. சாகிங் மிடல்னு சொல்லுவாங்க. இதை சரி பண்றதுக்கு தான் ட்ரூபியோட இந்த 22 படிகள் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நம்ம கிட்ட இருக்கிற நேரத்துல எல்லாத்தையும் பார்க்க முடியாதனாலும் ரொம்ப முக்கியமான சில படிகளை மட்டும் டீகோட் பண்ணுவோம். முதல் படி கோஸ்ட், அதாவது பேய்கள் அல்லது கடந்த காலம். இது வெறும் ஃபிளாஷ்பேக் கிடையாது, கரெக்டா? நாயகனை பிரசன்ட்ல நிம்மதியா தூங்க விடாம துரத்துற ஒரு கடந்த கால வலி, அவன் சால்வ் பண்ணாத ஒரு பெரிய பிரச்சனை, அதுதான் அவனை ஆக்ஷன் எடுக்க தூண்டுது. ஆமா. அடுத்தது டிசையர் மற்றும் பிளான், விருப்பம் மற்றும் திட்டம். நாயகனுக்கு ஒரு கோல் இருக்கு, அதை அடைய அவன் ஒரு பிளான் பண்றான். ஆனா அந்த பிளான் ஈஸியா சக்சஸ் ஆகிடாது. ஏன்னா அவனுக்கு எதிரா ஒரு அப்போனன்ட் இருப்பான், ஒரு எதிரி. இங்க ஒரு விஷயத்த நோட் பண்ணணும். எதிரி அப்படின்னா 10 அடி உயரத்துல பயங்கரமான ஆயுதங்களோட இருக்கணும்னு அவசியம் இல்ல. நாயகனோட பலவீனத்தை ரொம்ப அக்யூரேட்டா அட்டாக் பண்ணக்கூடிய ஒருத்தனா அந்த எதிரி இருக்கணும். ஹீரோவோட இலக்கும் எதிரியோட இலக்கும் ஒன்னா இருந்து அதுல ஒருத்தர் மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும்போது தான் கதையில டென்ஷன் பீக்குக்கு போகுது. அந்த டென்ஷனோட உச்சகட்டம் தான் பேட்டில், அதாவது போர். அந்த போர் முடிஞ்ச உடனே வர்றதுதான் செல்ஃப் ரெவலேஷன், சுய வெளிப்பாடு. அந்த இறுதி சண்டையில ஹீரோ ஜெயிக்கிறானோ தோக்குறானோ, ஆனா அவன் தன்னை பத்தின உண்மையை தெரிஞ்சுக்கிறான். தன் ஈகோ, தன் கடந்த கால மாயைகள் எல்லாத்தையும் உடைச்சிட்டு அவன் உண்மையாகவே யார் அப்படிங்கறத உணர்றான். அதாவது பிசிக்கலான ஃபைட்டை விட அவனுக்குள்ள நடக்கிற சைக்காலஜிக்கல் ஃபைட் முடிவுக்கு வருது. ஆனா அந்த 22 படிகளை பத்தி பேசும்போது எனக்கு ஒரு சந்தேகம் வருது. இத ஒரு செக்லிஸ்ட் மாதிரி வச்சுக்கிட்டு 1 முடிஞ்சது 2 முடிஞ்சதுன்னு டிக் அடிச்சுக்கிட்டே எழுதுனா அதுவும் மெக்கானிக்கலா தானே இருக்கும். கரெக்ட். அப்படி பண்ணவே கூடாது. இந்த 22 படிகளும் ஒன்னோட ஒன்னு பின்னி பிணைஞ்சிருக்கணும். கேரக்டரோட ஆர்கானிக்கான வளர்ச்சியிலிருந்து இந்த ஸ்டெப்ஸ் உருவாகணுமே தவிர இந்த ஸ்டெப்ஸுக்காக கேரக்டரை வலுக்கட்டாயமா வளைக்க கூடாது. எப்படி ஒரு மரம் விதையிலிருந்து முளைச்சு வேர் விட்டு கிளைகள் பரப்பி இயல்பா வளருதோ, அப்படி கதையோட டிசைனிங் பிரின்சிபல்ல இருந்து இந்த 22 படிகளும் வளரணும். வாவ்! இந்த மொத்த உரையாடலும் உண்மையிலே கண்ணை திறக்கிற மாதிரி இருக்கு. இதை கேட்கறது லேர்னர் ஆகிய உங்களுக்கு இப்ப தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு கதை ஏன் நம்மள அள வைக்குது, ஏன் நம்மள யோசிக்க வைக்குதுன்னு. இது வெறும் புக் எழுதுறவங்களுக்கோ இல்ல டைரக்டர்ஸ்க்கோ மட்டுமான விஷயம் கிடையாது. நீங்க உங்க ஆபீஸ்ல ஒரு பிரசன்டேஷன் பண்ணாலும் சரி, இல்ல உங்க ப்ராடக்ட்டை ஒருத்தருக்கு விற்க நினைச்சாலும் சரி, டேட்டாவை விட எண்களை விட மனுஷங்க கதைகளை தான் ஈஸியா மனசுல வச்சுப்பாங்க. உண்மைதான். நாம டெய்லி பாக்குற ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு கோஸ்ட் இருக்கலாம், ஒரு கடந்த கால வலி இருக்கலாம், ஒரு டிசையர் இருக்கலாம். இதை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளோட கம்யூனிகேஷன் இன்னும் பெட்டரா இருக்கும். உலகத்தை ஒரு சிறந்த கதை சொல்லியோட பார்வையிலிருந்து பார்க்க ஆரம்பிச்சா நம்ம வாழ்க்கையே ரொம்ப சுவாரஸ்யமா மாறிடும். கண்டிப்பா. அந்த வாழ்க்கையை பத்தி பேசும்போது தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுது. தி லேர்னர், நீங்களும் ஒரு முடிவில்லாத கதை தான். ஆமாங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க ஒரு புது சவாலை ஃபேஸ் பண்ணும்போது உங்களுடைய சொந்த 7 படிகளை அல்லது 22 படிகளை நீங்க கடந்து போயிட்டு இருக்கீங்க.
உங்களுக்கு ஒரு ஆசை வருது, ஒரு தடைய சந்திக்கிறீங்க, ஒரு பிளான் போடுறீங்க, ஸ்ட்ரகிள் பண்றீங்க. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்களுடைய அந்த சுய வெளிப்பாடு என்னவா இருக்கும்? அந்த வெளிப்பாடு உங்களை எப்படிப்பட்ட ஒரு புது மனுஷனா மாத்த போகுதுன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. உங்களுடைய சொந்த கதையோட ஹீரோவும் நீங்க தான், அதை எழுதுற ரைட்டரும் நீங்க தான். செம. இந்த அருமையான சிந்தனையோட இன்னைக்கு ஆழமான அலசலை நம்ம முடிச்சுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு சூப்பரான உரையாடல்ல உங்களை சந்திக்கிறோம்.